எந்த அளவுக்கு நீ அம்மாவை நம்புறே தேவை சத்தியம்மாவை நம்பி போறிய உன்னை காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு நான் தூங்கணும் போலதான்மா நான் போனேன். என்னை அப்படியே தாங்கி பிடிச்சாங்க. எனக்கு என்ன நடந்தெல்லாம் தெரியாது. அதே ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லா பேரும் ஆம்பளை தான் நின்றுருக்காங்க. ஆனால் எனக்கு கை நிறைய வளையல் போட்டு வெள்ளை சட்டை போட்டு எனக்கு அப்படியே தடவி கொடுத்தாங்க. அப்போ நான் முழிச்சு பார்க்குறேன், எனக்கு நல்லா தெரியுது யார் தடை கொடுக்குறதா. அக்காவா, அக்கா கூட இருக்காத அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் மயக்கம் இருந்து நான் கேட்டேன் அக்காட்ட, அக்கா நீ வந்தையா ஆஸ்பத்திரிக்குல, எனக்கு ஆபரேஷன் பண்ணையில இல்லையே, ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு எனக்கு தடவி கொடுத்தாக்கா. ஆனால் எனக்கு காலில் பிளேடு வச்சுருக்காங்கம்மா, கையிலையும் பிளேடு. ஆனால் எல்லா பேரும் நீ கிடந்த கடைக்கு நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நீ கும்பிடுற சத்தியம்மா அதுவே உன்னை காப்பாற்றி விட்டாங்க. என் தாய் பங்காரம்மா எனக்கு நல்லது. இன்னும் நான் நல்லா இருக்குமா. இன்னும் என் 3 பிள்ளைய நான் எப்படி நினைத்தேன்னா அந்தபடி எனக்கு வீடு கட்ட எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. நான் வீடே கட்ட முடியாதுன்னு பங்காரம்மாட்ட கேட்டேன். எனக்கு பார்த்து வீட்டை கட்டி கொடுத்தாங்க. என் வீட்டுக்காரரு கை பேச முடியாது. அந்த இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. 3ஆம் நாள் எனக்கு தெரியும், அம்மா நீ பார்த்து எனக்கு கல்யாணம் தாலி எடுத்து கட்டி வச்ச, நீ பார்த்து என் பிள்ளைல நீ தான் பார்க்கணும், என்னை நீ தான்மா பார்க்கணும்ட்டு நான் மனசுல உறுதிப்படுத்தி அம்மா கூட கூப்பிட்டாங்க. வானா அந்த மாப்பிள்ளை வேணாம் வந்துருடி அப்படின்னா. தாய் கொடுத்த தாலிமா நான் அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும், இன்னுமே எனக்கு மறுவாரம் எனக்கு வேணாமா அப்படின்ட்டு வைராக்கியத்தில் என் வீட்டுக்கார்ட்ட வாழ்ந்தேன். எல்லா பேரும் சொன்னாங்க, இப்படி மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு நீ எப்படி நீ வீடு கட்டுவ, எப்படி 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், எப்படி என்னை ரொம்ப ரொம்ப குத்தி காமிச்சாங்க. எனக்கு எங்கள் அம்மா பங்காரம்மா தாலி இன்னும் நான் அதையும் வச்சுருக்கேன். அந்த தாலி மந்த கயத்தை முதற்கொண்டு பீரோவில் போட்டு வச்சுருக்கேன். அவங்க மருவத்தூரில் போட்ட அவர் கல்வளையல், அம்மா பங்காரம்மா கொடுத்த தாலி மந்த கயிறு அதை ஞாபகப்படுத்தி பீரோவில் முடிந்து அந்த கயிறையும் வளையலையும் கட்டி போய் பீரோக்குள்ள தான் இன்னும் வச்சுருக்கேன். அதை கீழே எடுத்து நான் போட கிடையாது. அதே மாதிரி வெளிநாடு வீட்டுக்காரெலாம் வெளிநாடு போய்க்கிற முடியாதாங்க, போவாங்க என் வீட்டுக்கார் போவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வெளிநாடு போய் அங்கேயும் நல்லா இருக்காங்க. ஒரு கட்டாப்புக்கு எனக்கு பதில் சொல்லுவாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. திருப்பி அம்மாட்ட பங்காரம்மாட்ட வேணும், அம்மா நீ பாட்டு வெளிநாடு அனுப்பிவிட்ட, வீட்டுக்காருக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி வாடகைன்றாங்களே, என்னால் முடியாதுமா அப்படின்னு அழுதேன். நைட்டு சொல்றேன், காலையில எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுட்டாதுல அப்படின்றாங்க. என்னால் தாங்கிட முடியல. அம்மாட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் தானம் பண்ணி அழுதுவேன். எனக்கு இப்போ கொஞ்ச நாள் அதே மாதிரி நிறைய தடவை வந்துச்சு. அப்புறம் கல்லறுப்புல ரொம்ப துடிச்சிட்டாங்க. துடிச்சு நான் என்னால் முடியல, நான் என்ன செய்வேன். அப்போ நானும் கீழே விழுந்து கிடைக்கேன், நானும் இதாக கிடைக்கிறேன். உங்களுக்கும் கை இப்படி இருக்கே, என்ன செய்வோம், அம்மா தானே நம்புறேன், அம்மா நம்ம கைவிட மாட்டாங்க சத்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன். அப்போ ஒரு தடவை கல்லறுப்புல விழுந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன உடனே எனக்கு போனுங்கன்னு பண்ணிடாத, எனக்கு என்னென்ன தெரியாது, பிள்ளைகளை பார்த்துக்க அப்படின்னா எப்படி இருக்கேன். உட்காந்து அம்மாட்ட வேண்டினேன். காலையில் எனக்கு நல்ல செய்தி சொல்லணுமான்னு விடிய காலம் இருந்துருக்குது. நான் ஃபோன் அடிச்சு 12 மணிக்கு நீ எடுக்கவே இல்லை. எனக்கு கல் இருந்து ஒன்றுத்துலேருந்து அப்படியே குடிந்து எடுத்துட்டேன். கல் அனுப்பி விட்டுருந்தாங்க செல்லில். எப்படியும் வந்துச்சுன்னே தெரியல, எனக்கு பாருங்க கல்லை பாருங்க செல்லில் அனுப்பி விட்டுருந்தாங்க கல். என்னையால் அப்போ அம்மாட்ட உட்காந்து வேண்டினேன், அம்மா எனக்கு நீங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அம்மா இப்போ யாரும் எனக்கு சொந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய தடவை மருவத்தூர்ல போயிருக்கையில ரொம்ப கஷ்டம். வெங்காயம் நறுக்க கையும் முடியாது, ஒருத்த கைத்தை தான் நறுக்கணும். என்னால் முடியல, வெள்ளைப்பொடி பிடிக்க முடியல அப்படின்னு அழுகுறாங்க. கண்டிப்பா நீங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கல, அம்மா கருவறையில தொண்டு செய்யறீங்க, நினைச்சு செய்யுங்க சத்திப்பா அப்படின்னு. நீங்க ஹோட்டல்ல அவன் வந்து வெளிநாட்டை போய் சம்பாதிக்கிறான் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அம்மா வந்து மருவத்தூர்ல நீங்க வந்து தொண்டு செய்யறீங்க, அந்த தொண்டை நினைச்சுக்கிட்டே நீங்க செய்யுங்க சத்தியப்பா. அம்மா நமக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட தூண்டுதல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எந்த நேரம் காக்கரை முடிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம இப்போ வந்து நீங்க அம்மாட்ட வந்து சமையல் செய்றீங்க, அம்மா எல்லா மக்களுக்கும் சாப்பாடு சமைச்சு போடுறீங்க, காய் நறுக்கிறீங்க, இதையே சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு அந்த மைண்ட் கூட எனக்கு மறுபடியும் எனக்கு ஹெல்த் ஆரம்பிச்சு நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் சமையலுக்குள்ள போயிட்டாங்க சக்தி. சமையலில் போய் நல்லபடியாக சம்பளம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டார்ச்சர், இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு டார்ச்சர்
ஓகே. நிறைய பேர் செஞ்சிருக்குமா, ரத்தத்துல கிருமி இருக்குன்றாங்க. அம்மா உன் வாசலுக்கு நான் மாறு போட்டு வரணுமா அப்படின்னு வந்து என்னை தைரியமா கூட்டிட்டு வந்தாங்க அம்மா. அந்த இடத்துல அம்மா பார்த்தேன். எனக்கு ரொம்ப எனக்கு நிறைய இது கொடுத்துருக்கீங்கம்மா. போதுமா, இன்னும் என்ன என் பிள்ளைகள் மட்டும் நல்லபடியா மட்டும் வா அப்படின்ட்டு அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேம்மா. எனக்கு கடைசியில எனக்கு சும்மா நான் போய் அம்மா வாசல்ல அம்மாட்ட போனா போதுமா, எனக்கு அது பாக்கியத்தை கொடுமா. நன்றி. ரொம்ப நன்றிம்மா, நன்றிம்மா. இன்னைக்கு மறக்க மாட்டேம்மா.